அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 செய்தி கொடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலையும் வந்து பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுங்களா? விஜய் வந்து அதிரடி நடவடிக்கை வந்து எடுத்துட்டாரு. தன் கட்சிக்காரனு கூட பார்க்காம அவர் வந்து கட்சி விட்டு நீக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். உத்தரமேரூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் என்பவர் தற்போது கட்சியிலிருந்து அந்த பொறுப்புகளிலிருந்து மட்டுமல்லாமல் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் நிர்வாகிகள் என்னடா அப்படி வந்து அவன் தப்பு செஞ்சான், இவர் வந்து நீக்கிற அளவுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த உத்தரமேரூரை சேர்ந்த ராஜேஷ் அப்படிங்கிறவர் அங்கே ஏதோ விஜய் கட்சியில் ஒன்றிய செயலாளர் இருப்பார் போல இருக்குது. அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு. போய் என்ன பண்ணுறாருனா, கையில் விஜயுடைய படத்தை வச்சுக்கிட்டு அங்கே இருக்க பிள்ளைங்கள்ட்டெல்லாம் வந்து இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களாம் விஜய் மாமா அப்படின்னு சொல்ல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஜய் மாமா அப்படிங்கிறவர் காமராஜர் எப்படி அதே மாதிரி தான் விஜய் மாமா, பாரதியார் எப்படி அதே மாதிரி தான் விஜய் மாமா, அம்பேத்கர் எப்படி அதே மாதிரி தான் விஜய் மாமா, அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் போன்ற சிந்தியக்கூடியவர், இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகள்கிட்ட விஜய் வந்து பாருங்கள், விஜய் வந்து அப்படிப்பட்டவர், திருவள்ளுவர் போன்றவர் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து இணையத்தில் அவர் சொல்கிறார். இவர் யார் அப்படின்னு கேட்கணுன்னா உடனே அவர் வந்து விஜய் மாமா, இவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம், நீங்கள் போட்டிருக்க ஸ்கூல் பேக்கு, அந்த ஸ்கூல் பேக் காட்டி இது இவர் தான் கொடுத்தாரு, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அது இவர் தான் கொடுத்தாரு, காலையில் சாப்பிட்றீங்களா அந்த சாப்பாடெலாம் இவர் தான் வந்து கொடுத்தாரு, இவருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து பொற்கால ஆட்சியாக நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ராஜேஷ் அவர் கூட போன ஆட்கள்லாம் வந்து ஒரு ஸ்கூல் நடக்கிற நேரத்தில், அதாவது ஸ்கூல் நடக்கிற நேரத்தில் இவங்க வந்து போய் விஜயோடைய பாடத்தை வந்து எடுத்துகிட்டு அதுவும் பொய்யான பாடத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்தது, அப்படி ஒரு வீடியோ வெளியே வந்தது, ஒரு சர்ச்சையாக போச்சு. அந்த சர்ச்சை வெடித்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கியா உங்களுக்கு இந்த விளம்பர வெறி? கருணாநிதி அவர்கள், அதாவது திமுக ஆட்சியில் தான் கருணாநிதி படத்தை எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து வச்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்கன்னா, நீங்களும் அதை ஏன் பண்ணுறீங்க? அது வந்து ஏன் மெயினாக ஸ்கூலுக்கு வந்து இடைஞ்சல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து தான் தாவேகா நிர்வாகி ராஜேஷை வந்து விஜய் நீக்கியிருக்கார் அப்படிங்கிறது ஒன்று. இது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தம் பாருங்கள். அதாவது ஸ்கூலில் போய் ஏன் இங்கே கை வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டேட்டா வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதுவரையும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து 1,25,00,000 குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்கன்னா, அதில் இந்த 50,00,000 பேர் என்னென்னா இந்த அரசு பள்ளியில் வந்து இருக்கிறாங்க. அந்த குழந்தையர் மனசில் விஜய் பெரிய ஆள், விஜய் தான் பெரிய ஆள், விஜய் தான் வந்து அந்த சினிமாவில் எப்படி வந்து விஜய் பெரிய ஆள், மாஸ் ஹீரோ, டான்ஸரு, நல்ல ஃபைட், இப்படி ஒரு பின்பம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த குழந்தைங்க மனசில் இப்போயே போய் ஒரு நஞ்சை வந்து விதைக்கிறாங்க. எப்படி இன்ஸ்டாகிராம் மூலியமாக விஜயை வந்து திமுக எதிர்க்குது, கரூர் சம்பவத்தில் பண்ணது வந்து செந்தில் பாலாஜி தான், பழியை வந்து விஜய் மேலே போடுறாங்க, விஜய் வந்து எல்லாம் எதிர்க்கிறாங்க, விஜய் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு இங்கே வந்து வந்திருக்காரு, மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காரு, அவரை வந்து இப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சின்ன குழந்தை, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைலாம் சொல்லிச்சுல, சன் டிவியில் விஜய் படமே போட மாட்டுறாங்க, விஜய் படம் போட்டால் தான் என்னவா, ஏன்னா விஜய் வந்து திமுக எதிர்க்கு, சன் டிவி எதிர்க்குன்னு சொல்லி அந்தளவுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் நஞ்சை கலந்த மாதிரி அடுத்த நஞ்சை கலக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்லையும் போய் விஜய் தான் மனித புனிதர், இவர் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு பின்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. இதுவும் எதுக்குன்னா ஓட்டர்ஸாக வந்து மாற்றுறதுக்கு தான். எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டர்ஸாக மாற்றினாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கூலில் போய் இந்த சின்ன பிள்ளைங்க மனசில் நஞ்சை கலந்து அவங்களே வந்து ஓட்டர்ஸாக மாற்ற, விஜய் ஆட்சி தான் நிரந்தரமாக இருக்க போகுது, விஜய் வந்து மாசு கிளாஸு, விஜய் பாருங்கள் அப்படி நடந்து வரார், விஜய் வந்து இப்படி பேசிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பொய் தகவலாக வந்து பரப்பி அந்த பிஞ்சு குழந்தைங்க மனசில் நஞ்சை கலக்கிறது. உண்மையாலுமே விஜயோடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மள மாதிரி அரசியல் புரிஞ்சவங்க தான் தெரியும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது, அதுக்கு வந்து வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர்னா இதான் தற்குறி ஆட்சி, அதுக்கு தமிழ்நாடே சாட்சி அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்து இருக்கிறாரு. ஆனால் அந்த பிஞ்சு மனசில் வந்து விஜய் மாசு கிளாஸ் அப்படிங்கிறதுனால அப்படின்னு ஒரு பதிவு வைக்கிறாங்க. அப்போ இந்த வேலையை வந்து தாவேக்கா அடுத்து செஞ்சுருக்கு, அப்போது அந்த ராஜேஷ் வந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. என்னென்னா அடுத்து மாரிதாஸ் போகிறாப்புல, இது ஒரு ஸ்கூலில் நடந்தால் பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு ஸ்கூலில் நடந்துச்சுன்னா பரவாயில்ல, அடுத்து இன்னொரு ஸ்கூலில் இதே மாதிரி தான் நடக்குது. அந்த பிள்ளைங்கள்லாம் விஜய் படத்தை வச்சுக்கிட்டு விஜய் ஏதோ வந்து சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் மக்களுக்காக வந்து என்னென்னமோ பண்ணிட்ட மாதிரியும், ஏன்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, கொண்டாட தான் தெரியும், அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு அந்த மனசில் நஞ்சை கலந்துக்கிட்டு இவங்க இதே வேலையாக அந்த குழந்தைகளை வந்து ஓட்டர்ஸாக மாற்றுறது. அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த குழந்தைகளை ஓட்டர்ஸாக மாறுது. இப்போ எப்படி அந்த சின்ன குழந்தை போய் அப்பா அம்மா பாட்டிகிட்ட சொல்லி நீ விஜய்க்கு ஓட்டு போட்டாலே போடணும், இல்லைனா நான் வந்து அதை பண்ணிக்குவேன் இதை பண்ணிக்குவேன் அப்படின்லாம் சொல்லிச்சோ, அதே மாதிரி அடுத்த ஓட்டர்ஸை ரெடி பண்ணுறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சமூக வலைதளங்களில் எல்லாமே வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனாவுடைய பேனர் வந்து கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. யாரா எரிஞ்சிருக்கான்னு பார்த்தா தாவகக்காரங்களே. அதாவது கோஷ்டி மோதல், உள்கட்சியிலே இந்த கீர்த்தனா வந்து பிடிக்காத மாரி செல்வம் அப்படிங்கிற அந்த சிவகாசி
மாவட்ட செயலர் அவருடைய ஆதரவை வந்து கிழிச்செறிஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அந்த கீர்த்தனா அப்படின்னாலே விருதை மகள் அப்படின்னு சொல்லி அந்த டேக்லைன் வந்து போட்டுக்குவாங்க. அரசியலுக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது. 2026 எலெக்ஷனுக்காக விருதை மகள் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஏன் விருதை மகள் அப்படின்னா, இவங்க நாயுடு, அங்கே வந்து நாயுடுக்கள் வந்து அதிகம். அதனால தான் இந்த காவல்காரன் யூடியூப் சேனல் வச்சக்கூடிய அந்த பரத்தோடலாம் போய் அந்த திருமலை நாயக்கருடைய அந்த வீரவாள்லாம் தூக்கிட்டு, நான் ஒரு விருதை மகள், நான் வந்து ஒரு நாயுடு பெண் அப்படின்லாம் வந்துட்டு அவங்க வந்து சீனை கிரியேட் பண்ணிட்டு ஒரு சாதி வெறியோடு வந்து விருதுநகரில் நாயுடுக்கள் அதிகம். இதே மாதிரி தான் வந்து காமராஜர் இருந்தார். காமராஜர் தோற்கடிச்சவர் சீனிவாச நாயுடுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நாயுடுவெலாம் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு வேலையை பார்த்துச்சு. அதே நேரத்தில் தாவக கட்சிக்காரங்க சிவகாசியில் வந்து வேட்பாளர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருக்கும்போது, நல்லா பாருங்கள், விருதுநகரில் நிற்கலான்னு சொல்லி இது யோசிச்சுருக்கவங்கள திருப்பி வந்து விஜயகாந்தோடைய மகன் விஜய் பிரபாகரன் அங்கே வந்து போடுறாரு. அங்கே அவர் நாயுடு, ஏன்னா அவங்க தொடர்ந்து அங்கே தான் நிற்பாங்க, நாயுடுகள் அதிகமாக இருக்கனால. அப்போது இந்த கீர்த்தனாவுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போல அவங்க தேடினாங்களே சிவகாசியில், இந்த அம்மா போய் டேரெக்டாக என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆதவ் ஒரிஜினாட்டை வந்து என்ன பண்ணிடுச்சு, ஒரு லிங்கை போட்டுருச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து சிவகாசியில் வேட்பாளர் இருக்க வேண்டியவர் மாவட்ட செயலர் மாரி செல்வம் தான். ஆனால் பார்த்துச்சு, நம்மளுக்கு வந்து விருதுநகர் நம்ம தோற்று போயிடுவோம், சுயேட்சை என்ன தோற்று போயிடுவோம். அப்போ நம்ம தாவைக்கால என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆதவுட்ட போயிடுவோம். ஏன்னா பிகே அப்படிங்கிறவரோட ஒர்க் பண்ணியிருக்குது இந்த கீர்த்தனா. அவர் வந்து ரெட்டி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் சூசமாக சொல்கிறேன், என்ன காரணம்னு புரிஞ்சுக்குங்க. இதே நேரத்தில் வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் இந்த அம்மா கீர்த்தனா நாயுடு வந்து வேலை பார்த்துருக்காங்க. அந்த நட்பை வச்சுக்கிட்டு இவங்க டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, ஆதவ் அர்ஜுனா மூலியமாக வந்து சிவகாசியுடைய கேண்டிடேட் ஆகி எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, மாரி செல்வத்துக்கு வந்து பிடிக்கல. நான் தானையா கட்சியில் வந்து ஆரம்பத்திலிருந்தே உழைச்சவன், யார் இந்த மாரி செல்வம் அப்படிங்கிறவன் தான் உழைச்சவன், மாவட்ட செயலர் நான் தான் இருக்கிறேன், நான் தான் வேட்பாளர் ஆகிருக்கணும். அப்போது இவங்க வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தாங்க, அப்படியே வந்து அவங்கள வந்து எம்எல்ஏ ஆக்கி வேட்பாளராக்கி எம்எல்ஏ ஆக்கி இப்படி வந்து பண்ணிட்டாங்க. அப்போ 2 பேர்த்துக்கு என்னென்னா, இவங்கள வந்து அவருக்கு பிடிக்கல, 2 பேர்த்துக்கு ஒரு மோதல் போக்கு போயிட்டுருக்குது. இதையடுத்து நேற்று என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே விருதுநகர் பக்கத்தில் சிவகங்கை அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடம், அந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா வந்து விஸ்வநாதம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் விஜயோடைய பிறந்தநாள் விழா இருக்குல்ல, அது முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பரிசு, அதாவது உதவியெல்லாம் கொடுக்குற மாதிரி, ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் தட்டு ஏதாவது கொடுக்குற மாதிரி, அதுக்கு வந்து அமைச்சர் கீர்த்தனா வந்திருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா வந்திருக்காங்கல்ல, அப்போ வந்து அவங்க நடத்துகிறது எங்கே நடத்துகிறாங்க, சிவகாசியில். அப்போ சிவகாசி மாவட்ட செயலர் வரணும்ல, மாவட்ட செயலர் வந்து கீர்த்தனா கூப்பிடல. அப்போ கீர்த்தனா என்னத்துக்காக மாவட்ட செயலர் கூட்டல அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட செயலர் மாரி செல்வத்துடைய ஆதரவில் போய் கீர்த்தனாவுடைய பேனரை வந்து கிழிச்செறிஞ்சிட்டாங்க. உட்கட்சி முதல் வந்து உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிழிச்செறிஞ்சு கீர்த்தனாக்கு எதிராக வந்து கோஷம் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் எதுலேயும் வரல, ஒரு சில நியூஸ் பேப்பரில் தான் வந்து வந்திருக்குது. இது இப்படி போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் அதே இடத்துல விஸ்வநாதன் இடத்துல வந்து இவங்க கூட்டம் போட்டு விஜய் பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு கீர்த்தனா கொண்டாடிட்டுருக்காங்களா, அதே பக்கத்தில் இந்த மாரி செல்வம் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கூட்டத்தை போட்டு அவர் விஜய் பிறந்தநாளுக்கு நான் வந்து பறிச்சு கொடுன்னு சொல்லி ராஜபாளையம் எம்எல்ஏ, அவங்க பேர் வந்து ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டு அவங்க தலைமையில் ஒரு விழா நடத்துகிறாரு. அதுக்கு வந்து கீர்த்தனா வந்து கூப்பிடல, பக்கத்து தொகுதி எம்எல்ஏவை கூப்பிட்டு, ராஜபாளையம் எம்எல்ஏ வந்து கூப்பிட்டு அந்த மாரி செல்வம் வந்து நடத்துகிறாரு. அப்போது அந்த ஜெகதீஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ராஜபாளையம் எம்எல்ஏ அவங்க சொல்கிறாங்கன்னா, சிவகாசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி மாரி செல்வத்தை வந்து கேளுங்க, அமைச்சர் கீர்த்தனாவும் அவங்க சொல்ல மாரி செல்வம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உள்கட்சி பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உழைச்சது யாருன்னா மாரி செல்வம். கிட்டத்தட்ட அவர் வந்து 5-20 வருஷமாக வந்து அந்த விஜயோடைய மக்கள் மன்றத்தில் இருந்து வந்து விஜயோட கட்சியில் வந்ததுக்கப்புறம் 3 வருஷமாக மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த இந்த கீர்த்தனா அவரை மீறி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக, ஆதவ் அர்ஜுனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக எம்எல்ஏ ஆனது இவருக்கு பிடிக்கல. அது வந்து இவங்க வந்து இப்படி வந்தோடனே பதவி கிடச்சிருச்சே அப்படின்ட்டு இந்த ஒரு சண்டை, அதிகார சண்டை, அதிலே வந்து ஒருத்தருக்கு அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க ஆதரவாளர் மாரி செல்வத்துடைய ஆதரவாளர் வந்து நம்ம கீர்த்தனுடைய பேனர் வந்து கிழிச்சு தொங்க விட்டாங்க அப்படிங்கிற செய்தி. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.